அன்பு தோழிகளுக்கு இனிய வணக்கம். கருப்பை ரணம், கருப்பை புண், யுட்ரஸில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன், வீக்கம், இதுக்கெல்லாம் என்ன காரணங்கள் இருக்கலாம், அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், அதாவது கருப்பையில் இருக்கக்கூடிய நோய் தொற்று கிருமிகள் காரணமாக கருப்பையில் வீக்கங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கருப்பையினுடைய உள் சுவர் தடிமன் ஏற்படுது இல்லையா, அந்த எண்டோமெட்ரியல் டிஷ்யூ கட்டிகளாக மாறும் பொழுது, இரத்த கட்டிகளாக மாறும் பொழுது அதை தொடர்ந்து நமக்கு கருப்பை ரணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடிபடுறது, ஏதாவது அறுவை சிகிச்சை பண்ணுறதன் மூலமாக கருப்பைக்குள்ளே நம்ம ஏதாவது கத்திகள் வச்சு சுரண்டும் நிலை ஏற்படும் பொழுது அதை தொடர்ந்து கருப்பைக்குள்ளே ரணங்கள் ஏற்படுறதுக்கும் புண் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஹார்மோன் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு, பிசிஓடி, பிசிஓஎஸ் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் கருப்பைக்குள்ளே இன்ஃப்ளமேஷன் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். கருத்தொடை சாதனங்கள் ஏதாவது நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னாலும் அது தொடர்ந்து நமக்கு கருப்பைக்குள்ளே வீக்கம், இன்ஃப்ளமேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இத்துணை காரணங்கள் இருக்குது ஏன் கருப்பை ரணம், புண், இன்ஃப்ளமேஷன், வீக்கம் வருது அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதை சீர்படுத்தணும், இதை சரி பண்ணணும் அப்படிங்கும் பொழுது பீரியட்ஸ் ஆகிறதுக்கு ஒரு 5 to 10 days முன்னாடி இருந்து இந்த விஷயத்தை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக உங்கள் கருப்பையோடைய புண் சீக்கிரம் ஆற ஆரம்பிக்கும். ஏதாவது நீங்கள் மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, ரேடியேஷன் காரணமாக ஏதாவது மருந்துகள் எடுக்கிறீங்க, இல்லை ஸ்டீராய்டு மாதிரியான விஷயங்கள் ஏதாவது நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த உணவு முறை. 5 சின்ன வெங்காயம் கூட ஒரு கைப்பிடி அளவு வில்வ இலை, கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்து நல்லா நீங்கள் வதக்கிட்டு அதை நல்லா மசியல் மாதிரி பண்ணி கொஞ்சமாக இந்துப்பு சேர்த்து உணவோடு சேர்த்து ஒரு 5 to 10 days பீரியட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். வில்வ இலை உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை இருக்குது, கருப்பை நோய் தொற்று கிருமிகளை அழிக்கக்கூடியதாக இருக்குது. சின்ன வெங்காயம் கண்டிப்பாக ஆன்டிமைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடியதாக இருக்குது, கருப்பையை குளிர்ச்சிப்படுத்தக்கூடியதாக இருக்குது, கருப்பையுடைய புண்களை ஆற்றக்கூடியதாக இருக்குது. விளக்கெண்ணெய் குளிர்ச்சியும் ரணங்களை ஆற்றக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் பீரியட்ஸ் ஆகிறதுக்கு 5 to 10 days முன்னாடி இதை ஒரு மசியல் மாதிரி பண்ணி உணவோடு சேர்த்து எடுத்துகிட்டு வாங்களேன். கண்டிப்பாக உங்கள் கருப்பை வீக்கம், உங்களுடைய இன்ஃப்ளமேஷன் நல்லபடியாக குறையும். பல்கி யூட்ரஸ் படிப்படியாக குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது.